தெரியாதனம். இந்த பண்ணையார் மகனுக்கு தாம் படுக்கணும் பிரத்தியார் படுக்கணும் கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாதியா போச்சு. கேடுறா இது. படுக்கையா இது? பாராங்கல்லு மாதிரி 10 விட்டு அழுக்கு முட்டை கணம்ல இருக்குது. கண்ணனை கெட்டா போச்சு. ரயில விட்டு இறங்குனதும் யார் விட்டு படுக்கையா இருந்தாலும் எடுத்துட்டு ஓட வேண்டியதானே. வார்த்தை வளருது, கொஞ்சம் குறையட்டும். அதோட அங்கேயே நிக்கட்டும். மறுவாதங்கிற வார்த்தைய கொஞ்சம் நுனி நாக்கில வச்சு பேசு, அப்புறம் நான் மனுஷன் இல்ல. பாவாயிங்கிற பயத்தை நெஞ்சில ஒரு பக்கம் நிறுத்தி வை, இல்ல முகம் மாறிடும். இந்த பண்ணையார் விட்டு வெட்டி மிரட்டலுக்கெல்லாம் இந்த பவள மேல பயப்பட மாட்டோம். ஆமா, இந்த காக்கா வலிப்புக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன். ஆமா. என்ன சொன்ன நீ? என்னையா சொன்ன? நான் எது வேணாலும் சொல்லுவேன். ஆமா, ஐயா பெரிய தமிழ்தார் பேர என்ன வேணாலும் சொல்லுவாரு. யோ போயா போயாவா? கிளை மேல பட்டுச்சு, மண்டே நொறுக்கி போட நொறுக்கி. கல்லை கூட போடுப்புல. நீ மரக்கலை கீழே போடு. கல்லை கூட போடுப்புல. மரக்கலை கீழே போடியான்னா இத போட்டுட்டேன். இந்த போட்டுட்டேன். வாய் பேச்சு வாயில இருக்கும்போது கல் எடுக்குது. இத பழக்கம். படுக்க. இங்க இங்க என்ன இங்க இங்க? இந்த படுக்கை உன் கையால என் கைக்கு வரணும். வரலன்னா இந்த படுக்கை உன் கைக்கு வராது. ஆளப்பு கை எடு. எடுத்து போய் இரு வரேன். என்ன? படுக்கை தொடாத போய. எனக்கு எடுத்துட தெரியும். ஆள பரு மூஞ்சி முகர கட்டை. சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும், நின்னு நல்லா நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும், சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும், நின்னு நல்லா நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும், நின்னு நல்லா நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும். கட்டுப்பாட்டை விட்டுப்பட்டு கண்டபடி சுத்திக்கிட்டு கடமையில் தவறக்கூடாது, நம்முடைய கடமையில் தவறக்கூடாது. காதில் எல்லாம் வாங்கிக்கிட்டு காத்து வாக்கில் பறக்க விட்டு, காதில் எல்லாம் வாங்கிக்கிட்டு காத்து வாக்கில் பறக்க விட்டு, பாதையில் வழுக்கி விடக்கூடாது, போகும் பாதையில் வழுக்கி விடக்கூடாது. சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும், நின்னு நல்லா நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும், நீங்க சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும். அங்கேடா
நீயா? அதுதானே பார்த்தேன். இவ்வளவு தகுதியுமா என்ற காட்டு ரோட்ல ஆட்டு மாட்டை எல்லாம் யாரா ஓட்டிட்டு போறான்னு அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்குள்ள நான் வண்டியில போகணும். ஐயோ, அதுங்க இஷ்டப்படிதான் போகும். நீங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்தி ஓட்டுங்க. அதுக்கிட்டே தகராறுக்கு வர்றா. இதாயா, மறுவாதியா சொல்றேன், மரியாதை குறைவா பேசாத. இந்த அந்த சர்க்கோஸ் எல்லாம் எந்த கிட்ட பேசாத. இந்த ஐயோ, அந்த பயஸ்கோப் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காரு. என்ன யாருன்னு தெரிஞ்சா இம்புடி தூரம் நீ பேச மாட்டேன். நானும் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டியோ? அட உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இல்ல உள்ள. நானும் உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீரை தின்னு வரட்டு. திருட்டு பயம விட்டு ஆடு. கீரை தின்னு ஆட்டதிக்காரு வேணும்னா உங்க வீட்டுக்கு எனக்கு துட்ட வாங்கிட்டு போ. அட சாமி, இவ பெரிய கோடீஸ்வரம் விட்டு போவா. துட்டாமல்ல துட்டு கடாய படுறா. பெரிய சீமையில கிடந்த கடாயி. கீரை பாருங்க, கீரை பூமியில விளையாத கீரை. நீங்க தின்னுங்க. ஆட்ட தூக்கிட்டு போய் கசாப் கடையில போட்டு போடுவான். ஆமா, அதோட பேசி நிறுத்தி போடு. கரெக்டாக உள்ள சார்தான் மார்வாதியா போயா. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன்னே. என்ன மயண்டி என்ன இன்னைக்கு என்ன மரம் இப்படி சாஞ்சிருச்சு? மனசு ஒண்ணும் சரியில்லடா. மனசு சரியில்லையா? ஆமாடா. என்ன விஷயம்? எங்க மாம மக ரங்கம்மா இருக்காளடா. ஆமா. அவளை என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு பல தடவை கேட்டுட்டேன். அவ என்னடான்னா நான் சொல்ற வார்த்தையை காதுல வாங்குறதே இல்லைன்னா. என்ன காதுல வாங்குற விஷயமா? என்னடா விஷயம்? கல்யாண விஷயம் இல்ல. சரி, இதெல்லாம் நடக்காது மயண்டி என்ன. உங்களே இல்ல ரங்கம்மா அப்பனே. ஓ, எங்க மாமனையா? அவன்கிட்ட போய் அட மாமா போயல உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் கட்டி தருவியா இல்லையா அப்படின்னு வெட்டி நாப்புல ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சரின்னு போச்சு. இல்லன்னா நேரா வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் அவனை பாக்குறேன். இது சரியான யோஜனை தான்டா. இப்பயே போறேன். என்ன எதுக்காக வேண்டி நான் உங்ககிட்ட வந்தேங்கிறத மறந்துட்டீங்களே? என்னடா, காலையில இருந்து கையில காலனா கிடையாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, எச்சு கரும்பு தானே மிச்சம். அது இனிக்குண்டா. நீ தொட்ட அதுவும் கசக்கண்ணு. போட. சரி, கிடையாது லாபம். சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? வாழ்வில் கொண்டோம் காதலே என் ஆசை தங்கமே, நேசம் மாறுமா? சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே என் ஆசை தங்கமே, நேசம் மாறுமா? பகையாலே காதலே அழியாது கண்ணா, பகையாலே காதலே அழியாது கண்ணா. பண்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா?
உன் போலவே மண் மீதிலே வேறு பெண்ணேதமா இன்பம் மேவுதே உந்தன் சொல்லால் நெஞ்சிலே என் ஆசை கண்ணா நீ என் தெய்வமே அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் அன்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அக்கா, உலகத்துல சொந்த பந்தம் இல்லாவிட்டாலும் கூட காதலர்களா மாறிய பிறகு சுதந்திரமா அவங்க நினைச்ச நேரம் எங்கேயும் நிம்மதியா சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் செய்துக்க போற முறையில நாம 2 பேரும் பிறந்தும் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும். காரணம் வேற கேக்குறீங்களா? உங்களுக்கு உங்க அப்பா தான் எதிரி. உனக்கு உங்க அண்ணனே வைரி. அத்தா, நம்ம 2 குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு குறைஞ்சிருக்கும்னு தானே நம்ம பீச்ல பேசிக்கிட்டோம். ஆமா, பேசிக்கிட்டோம், வாஸ்தவம் தான். ஆனா இங்க வந்து பார்த்ததுல விரோதம் தான் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்திருக்கிற ஒழிய சமாதானம் 1 இன்ச்சு கூட வளர்ந்ததா தெரியும். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னத்தான்? அதை நாம தான் நிர்ணயம் பண்ணணும். எப்படி? அப்படி திடீர்னு முடிவு சொல்லக்கூடிய விஷயமா இது. நல்லா யோசனை பண்ணி நிதானமா தான் பதில் சொல்லணும். ஆமா, நீங்க நிதானமா முடிவு சொல்றதுக்குள்ள எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமே செய்துடுவாங்க போல் இருக்க. கண்ணுக்கு அழகான புருஷனா இருந்தா நீ கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே? அதுவும் அப்படிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்துட்டா அந்த நிமிஷமே தாலியை கட்டிட்டு தம்பதி சமேதரா அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிப்போம். ஓஹோ, காமெடி பேசுறீங்களா? இல்ல, நகைச்சுவேன். ஐயோ தங்கம், அத்தா, அன்பா நாம பேச அரை நாழிகை கிடைக்கிறதே அபூர்வம். அதுலயும் எதுக்கு இந்த அர்த்தமில்லாத பேச்சு? ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. தங்கம், I will say my opinion definitely. I am also expecting the same from you. Is it so? Yes. டாடி, போதும், சும்மா தமிழ்லயே பேசுங்க. தங்கம், என்னுடைய முடிவான அபிப்பிராயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரை போல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது. பெற்று வளர்த்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது. நாம வேற ஏதாவது புது முறையை கையாளணும். எப்படி? என்னத்தா அது? சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம 2 குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இதுதான் என் திண்ணமான முடிவு. அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ? மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன். இதுதான் நல்ல முடிவு. வெரி குட் தங்கம், வெரி. என்னத்தா ஏன் மௌனமா இருக்கீங்க? என்னத்தான் மிமிக்ரி பண்றீங்க? ஐயே, நீங்க தான் பழிச்சு காட்டுவீங்களா? ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க? என்ன சொல்லுங்க தான். பேசுவான் பேசுவான். வயசு பையன்கிட்ட நீதான் வந்து வெக்கமெல்லாம் பேசினா ஏமோன்னு பதில் பேசுவானா? அவன் ரோஷக்கார மகன் புள்ள, ரோஷக்கார மகன். அப்பா வராங்க. என்னப்பா வராங்க? சொல்றேன், இன்னொரு தடவை என் மகன்கிட்ட இப்படி வந்து பேசுறத நான் பார்த்தேன். உங்க மகனு எங்க பிறந்தவ கூட இன்னொரு தடவை இப்படி பேசுறத நானும் பார்த்தேன். உன் தங்கச்சிட்ட எந்த மனையடா பேசினா? மகன்கிட்ட எந்த மனச்சியா பேசினா? உன் தங்கச்சி தான் அத்தா அத்தா அத்தான் ஆளா பறக்கிறாளே. அவன் தான் எந்த பக்கத்தா பொம்பளைக்கு போறா கடி இழிச்சு பாத்துக்கிட்டா இருக்காரு. அத்தோட நிறுத்து போடு, அதுக்கு மேல பேச நவுட்டாத. அந்த தர்க்கோத்தெல்லாம் எந்த கிட்ட பேசாத. அண்ணா, என்ன இது? ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து சிரிக்க போறாங்கண்ணா. சிரிக்கிறது மாத்திரம் இல்ல புள்ள, சிரிக்கிறது மாத்திரம் இல்ல. வயசுக்கு வந்த பொண்ணு அடக்கோடக்கம் இல்லாம வளர்த்திருக்கானேன்னு ஊடு ஊடா பேசி உங்க அண்ணன் மானத்தை பார்க்க போறாங்க புள்ள, பார்க்க போறாங்க. என்னப்பா இது? பாக்குறவங்க எல்லாம் பரிகாசமா பேசணும். பரிகாசமா இல்லடா, பரிகாசமா பேச மாட்டான். தலைக்கு வசந்த பையனை கட்டி போட்டு வளர்க்கலையேன்னு உங்க அப்பா முகத்துல காரிட்டு துப்புவான். என்னண்ணா நீங்க கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம அர்த்தம் கிட்டத்தனமா நடந்துகிட்டீங்க. என்ன அர்த்தம் கிட்டத்தனமா நிச்சு நடந்து போட்டு எனக்கா புத்தி சொல்றதுக்கு என்ன தகுதியா இருக்கு உனக்கு? உன்னை பாடுபட்டு பட்டத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சது இதுக்கு தரவுல சொல்லு. செங்கோடா செங்கோடா, வளர்த்து சீரா படிக்க வச்சு ஏப்பா இப்படி எல்லாம் சத்தம் போடுற? என்ன நடந்தது? தாத்தா, நடந்தது என்ற வாயால் எப்படி சொல்றது? சரி சரி சரி, எதுவா இருந்தாலும் 4 பேர் நடக்கிற தத்துல ஒரு வயசு பொண்ணை நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வேணுங்கிற புத்திமதியை சொல்லு. அதுதான் என் மனசுக்கு நல்லதா படுது. அப்போ உன் இஷ்டம். அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்யணும்? அண்ணன் இப்படி அர்த்தம் இல்லாம கோபப்படுதுமா? உங்க அண்ணனுக்கு படிப்பு தான் இல்லையே தவிர புத்தி கெட்டவன் மாத்திரம் நினைச்சு போடாத. ஆமா அப்பா, நீ ஆத்திரப்படாதடா. தங்கம், என்ன விவரம்? என்ன நடந்தது?
சொல்லம்மா. அவ எங்க சொல்ல போறா? பரவாயில்ல சொல்லு. சொல்லம்மா. அம்மா, நம்ம வயலையெல்லாம் சுத்தி பார்க்க போயிருந்தேன். அதே சமயம் அந்த பண்ணையார் மகனும் அந்த பக்கம் வந்திருந்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன தங்கம், நம்ம 2 குடும்பத்திலையும் விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே, நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு முடிவு என்னால எப்படியாத்தான் சொல்ல முடியும். நம்ம ஐயன் ஊரை விட்டு போறதுக்கு காரணமாயிருந்த அந்த பண்ணையார் மகனை போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடல? செங்கோடனுக்கு நீ தங்கச்சி இல்ல? அங்கம்மா வகுத்துல நீ பிறக்கல? செங்கோடா, என்னடா வரமுறை கேட்டா அப்பா நடந்துச்சு? என்னங்க நடக்கணும்? சரி சரி, விவரம் பூரா கேட்கற வரை நீ கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருக்கீங்க. ஏம்மா, அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. இவ்வளவுதாம்மா நாங்க பேசினது. அதே சமயம் அந்த பக்கம் வந்த பண்ணையாரு என்ன பார்த்துட்டு, என் மகனை மயக்கிறையா, கட்டிக்க பாக்குறியா, ஒரு காலம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லாம திட்டுனார். அப்பதான் அண்ணன் அங்க வந்தது. பண்ணையாரு என்ன திட்டுறாருங்கிற ஆத்திரத்துல அண்ணனும் கண்ணா பின்னான்னு அவரை பேசிச்சு. 4 பேர் பார்த்தா அசிங்கமா தானும் இருக்கும் இல்லையா? பின்ன அதுக்காக அண்ணனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பண்ணையார சமாதானப்படுத்தி அவரு கூட்டிட்டு போயிட்டார். இவ்வளவுதாம்மா நடந்தது. மற்றபடி அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, நடக்கவும் மாட்டேன். தவறா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சும்மா என் மேல கோபப்படுதுமா. இவ்வளவுதானே? அப்பா செங்கோட, நீ ஆத்திரப்படும்படியா நம்ம பொண்ணு அப்படி ஒண்ணும் நடக்காது. அப்படியே அந்த பண்ணையார் மகன் வந்து பேசுனதுலதான் என்ன தப்பு? அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான்? என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? தங்கத்தை பத்தி அம்மா தானே நீங்க, உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது? விவரம் கேட்ட பயலே, பெத்த தாயை பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா? அந்த பொண்ணுதான் நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, இனிமே நடக்கவும் மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் பேசிக்கிட்டே போனா அது என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணா, நீ கூப்பிடாதேம்மா. ஒரு தாய் மகனை கண்டிச்சதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு போனான்னா அவன் எத்தனை நாளைக்கு நிப்பான்? போடும், அவன் புத்தியில அவன் நடந்துகிட்டு தவறுன்னு படுறன்னைக்கு வரட்டும். என்னைக்குமே இப்படி பேசாத அண்ணனே, எனக்காக என்னென்னமோ பேசிட்டீங்களேம்மா. என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாதம்மா. என்ன இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டானேம்மா. இப்ப இப்படி பேசுறீங்களே, அண்ணன் வீட்டை விட்டு போய் வராமையே இருந்துட்டா அது உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாமா? முடியாதம்மா, முடியவே முடியாது. 10 மாசம் சுமந்து பெத்த மக கஷ்டப்பட்டது எந்த தாயாரையும் பார்க்கவே முடியாதம்மா. அம்மா அம்மா, கண்ணு தங்கம், உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோமா ஒரு பேச்சு கூட பேசுறது இல்ல. இன்னைக்கு அடிச்சே போட்டேம்மா, இன்னைக்கு அடிச்சே போட்டேன். ஐயா ஐயா, என்னங்க முகமெல்லாம் இழைச்ச மாதிரி தெரியுதுங்களே? என் முகமே அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். இல்லைங்க, ஏதோ விலாவரி இருக்கு. காடுவெட்டி, என் மூளையே கலங்கி போயிருக்குயா, கலங்கி போயிருக்கு. ஐயோ, காலையில நல்லா இருந்தீங்களே. காடுவெட்டி, அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுட்டாதே. நவுட்டலே. காடுவெட்டி ஐயா, இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? நடக்குமா? என்னங்க நீ நியாயஸ்தான் தான், நியாயம் சொல்லு. சொல்லுங்க. நம்ம பய கண்ணு இருக்கானே, அயோக்கிய பய, பொண்ணு தங்கம் இல்ல, அதோட சோழ கொல்லை இல்ல, அங்க கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே என் திரேகமே கொதிச்சு போச்சுயா, கொதிச்சு போச்சு. இதுக்காக நான் பெத்தேன் வளர்த்தேன், அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன். எனக்கு வந்த ஆத்திரத்துல அந்த பயலை அப்படியே மிதிச்சு தூக்கி எரிஞ்சுலாம். ஐயோ, சின்ன எஜமா எங்க வர்றானு? பயப்படாதீங்க. பின்னாடி வந்தா எங்க நிக்கிறான்? பயப்படாதீங்க, சின்ன எஜமா வரல. அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சனுங்க. ஆமாய்யா, ஆமா, சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க. கடுவெட்டி, இந்த பையன் அந்த பொண்ணை பார்க்கப்படாது, பேசப்படாது, மனசால கூட நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழி சொல்லியா? ஒரு வழி சொல்றேனுங்க. நீங்க செவனேன்னு இருங்க, எதையும் கண்டுக்கிறாதீங்க, நடக்கிறது நடந்தே தீரும். இதுதான் யோசனையா? போய் விளையாடுறியா? கோவிச்சுக்காதீங்க. அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் பிரிக்க முடியுங்களா? ரத்த பாசம் விட்டு விடுங்களா? இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா? கேட்டுக்கிறேன். காடுவெட்டி, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னாள் நிக்காத, ஓடு. எப்பவோ நடந்த விரோதங்க,
இந்த குழந்தை காலத்திலயாவது சமாதானம் ஆகக்கூடாதா? இன்னும் இருக்கியா நீ? இருக்கேனே. போல போலீங்க. ஐயா ஐயா இல்ல கருப்பா ஐயா, என்னடா செய்தி? எங்கடா வந்த? என்னத்த சொல்ல போறாங்க? ஒண்ணும் சொல்ல வேணாம். ஐயா சொல்ற சொல்லு. என் மகன் சுப்பனுங்க என் விரோதி வேலை போயிருந்தீங்க. அவன் மகளை கூட்டிட்டு போய் எனக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம நம்ம தரவட்டி முனியப்ப கோயில்ல 4 பயிர்களை வச்சுக்கிட்டு அவ கழுத்துல தாலியை கட்டிவிட்டான். ஐயா கட்டிவிட்டானா? கட்டிவிட்டான். இது ஐயாட்டு சொல்லி கொஞ்சம் நியாயம் வழங்க சொல்லுங்க. யாராவன்? அவர் மூளையும் இதே கேஸ்ல தான் உருகி போயிருக்காரு. உனக்கு எங்கடா நியாயம் வழங்க போறாரு? ஏண்டா டேய், உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏண்டா இப்படி திமிரு பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஏண்டா நான் சொல்றாப்புல கேளு. உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, 16 பெத்து பெருவாழ் வாழுங்கன்னு வாழ்த்துட போட. எனக்கு இருந்தா ஐயா காதுல இந்த சேதியை கொஞ்சம் போடுங்களேன். கொஞ்சம் கூட போட முடியாதுடா, போடா. என்ன அது? முட்டா பையன். முடிஞ்சு போன விவகாரத்துக்கு பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு நாய் மாதிரி கத்துறது? யாரையா சொல்ற? வந்தவனை தான் சொல்றேன். நீங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கொடுங்க. முடிவா தாயா சொல்றேன். அந்த அங்கம்மா மகன் செங்கோடன் தங்கச்சி தங்கம்மா கழுத்துல இந்த சங்கிலியப்ப மகன் தாலிய கட்டியே தீரணும். என்ன உள்ளதே? ஒண்ணும் இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி காயத்தை அவுத்துக்குச்சு. இருளங்கிட்ட கட்ட சொன்னா மாட்டேங்கிறான். கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வேலையை கவனி. என்னடா சொல்லுங்களேன்? ரங்கம்மாள எனக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். காலாடித்தனத்துல தலைதெறிச்ச பயலாச்சரி உனக்கா ஏன் பொண்ணை கொடுக்கணுங்கிற? இனி அந்த பேச்செல்லாம் என் காதுல விடாது. நம்ம கிட்ட வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். ரங்கம்மாள இன்னும் 1 மாசத்தவணையில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் என்ன நடக்குமோ ஏதாகுமோ. யாருக்குடா இந்த பூச்சி காட்டுறேன்? உன்னை போல வளர்ந்த பயல இந்த கிராமத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். தராதரம் கட்ட பயல. தங்கமே பித்தளையானாலும் கவுடே பூமியானாலும் ஓன் தாலி யாராது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன். என்னப்பா இது? அப்புறம் மாமங்கிட்ட மருமகன் காட்டுற மரியாதையை பாத்தியா? அடுத்து என்ன பார்த்தா என்னப்பா சொல்லுவாங்க? செங்கோடா, உனக்கு உங்க மாமனுக்கு இருக்கிற சண்டையை தீர்த்துக்கிட்டு அப்புறம் ஊராஞ்சண்டையை தீர்க்கிறதுக்கு வா. என்னப்பா கேரகம்? நாங்க தான் தகராறு பண்ணிக்கிறோம்னா நீங்களும் எதுக்குப்பா தகராறு பண்ணணும்? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஆனா என்னன்னா பேச்ச பொல பொலன்னு கொட்டுற சார் தான் போடா. அட நீ என்னடா சொல்றது? என்னடா போறதே? அட என்னன்னா சத்தம் ஒருபாடு போடுற காது சப்பு பட்டார்னு தெரிச்சிடும் போல இருக்கு. செங்கோடா, என்ன நோய்? என்கிட்ட வம்புக்கு வர்ற, அது துன்பமா தான் முடியும். ஆனா எனக்கு புத்தி இருக்குன்னா ஒன்ன மாதிரி இல்லன்னா போடா. பொடிப்பையில என்னடா நீ அவ்வளவு சாத்து கட்ட பயல. அந்த சர்க்கோசெல்லாம் என்கிட்ட பேசாத. மாட்டி போடுவோம் மாட்டு. அப்படின்னு அந்த பய இன்னும் கிராமத்தை தாண்டி ஓடி போயிருப்பான். ரொம்ப பயந்த பய, ஊரை ஏமாத்தி உடம்ப வளர்க்கிற பய என்கிட்ட ஓங்கி பேசுறாங்க. ராசா, இந்நேரம் நீ வராம இருந்திருந்தா அந்த பய என்ன நாய ஆட்டி படைச்சிருப்பான். வா அப்புறம் உட்காரோம். அந்த பயல என் மருமகன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. என் பொண்ணுக்கு கூட அவனை கண்டா எட்டிக்காம அந்த பய கலக்குறான். ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க? மனசு ஒண்ணு சரியில்லைங்க மாமா. என்ன அப்படி? ஒண்ணும் இல்லைங்க. என்ற பிறந்தவ மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேசி போட்டனுங்க. இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டாங்க. அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்டிலே இருக்க வேணான்னு வெளியேறி வந்துட்டேன்னு. என்ன அப்படின்னு இதுக்கா வருத்தப்படுற? குடும்பம் இருந்தா பெரியவங்க ஏசறது பேசுறது சகஜம். ஒன்றும் கவலைப்படாத. ரெங்கம்மா, அம்மனி தாவத்து கொண்டா? வேண்டாம், உச்சி பொழுதாகி போச்சு, வீட்டுக்கு போறணும். இது அப்படின்னு அன்னைக்கு கூட இப்படித்தான் சொல்லிட்டு புறப்பட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், பழையபடி என்றகிட்ட அம்மா சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு பசி எடுக்காது. இந்த சண்டைக்கு வர ஆம்பளை எங்க வந்தாரு என்றா இது? இந்த வாயாடி பொம்பளை எங்க எங்க வந்தது? என்ன அப்படி இப்படி கேக்குற? இதுதான் என் பொண்ணு ரெங்கம்மா. உங்க பொண்ணுங்களா? ஆமா அம்மணி, நம்ம சொந்தக்காரன்னு வில்லு வண்டி வாங்கிட்டு போறேன்னு சொல்லல. இதுதான் செங்கோட தங்கமான பையன். ஒரு வகையில ஒன்று கட்டிக்கிற மச்ச முறையும் கூட. போங்கப்பா. என்னங்க மாமா, பாடுபட்டு விவசாயம் பார்த்து பிறந்தவளை பட்டணத்துல படிக்க வச்ச மாஸ்டர். இப்ப இவங்க தங்கச்சி பட்டத்துல தான் இருக்குதான்னு கேளுங்கப்பா. இல்லைங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க மாமா. தங்கச்சி எத்தனாவது வரையிலும் படிச்சிருக்குதுன்னு கேளுங்கப்பா.
ஐயோ அத படுப்பு பத்திர சமாச்சாரம் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி போடுங்க பாபா. என்ன மணி கதவு சந்தில நின்று பேசிக்கிட்டு நல்லா இப்படி வந்து பேச? நம்ம சொந்தக்கார பையன். நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரியாம தப்பா ஏதேதோ பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல போட வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. என்ன மணி சொன்ன? அதெல்லாம் நான் அப்பளையே மறந்துட்டேன்னு சொல்லுங்க மாமா. பட்டணத்துல படிச்ச தங்கச்சிய ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொல்லுங்கப்பா. அதுக்கு என்னங்க ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்க? என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்பதானுங்க தோணுது. பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு படிப்பு தானுங்களே தேவை. ஏனுங்க மாமா, உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா? உன் தங்கச்சி அளவு படிக்கலனாலும் ஏதோ எழுத படிக்க தெரியும். சரி நான் வரணுங்க. பாப்பனு ஏனுங்க சாப்பிட்டுக்கு சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேங்க. வரணுங்க மாமா. போயிட்டு வாப்பனு. நான் வரணும். நல்ல புத்திசாலி பையன். அம்மணி, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன பாக்குறீங்க? ஒண்ணுமில்லைங்கிற துண்டு மறந்து வச்சு போட்டு போயிட்டுங்க. அதை தேடணுங்க. ஆமா, இங்கதானுங்க வச்சு. அது எனக்கு கையில வச்சுக்கிட்டு நீங்களே என்று கூட தேடுறீங்க. இது உங்க துண்டுங்களா? ஆமா, வேணும்னா வச்சுக்கோங்க. வேண்டாங்க. இல்லைங்க, இது அழுத்துண்டுங்க, அதனால சொல்லுங்க. அப்பா துண்டு நினைச்சேன். வேணும்னா புது துண்டு அனுப்புறேங்க. வேண்டாங்க. சரி, அப்ப நான் வரணுங்க. நல்ல வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? கேளு. சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? மச்சான்னு தெரிஞ்சதும் வெக்கமா இருக்குது. மச்சான்னு தெரிஞ்சதும் வெக்கமா இருக்குது. மனசு இப்போ என் மனசு இப்போ எதையோ நினைச்சு சிரிக்குது. மனசு இப்போ எதையோ நினைச்சு சிரிக்குது. வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? அச்சு சேர்த்து வச்சது போல் பச்சரிசி பல்லழகு. அச்சு சேர்த்து வச்சது போல் பச்சரிசி பல்லழகு. அரும்பு மீச குறும்புக்காரன் ஆளை மயக்கு சொல்லழகு. அரும்பு மீசை குறும்புக்காரன் ஆளை மயக்கு சொல்லழகு. சிங்கார கட்டழகு, செந்தூர பொட்டழகு, கட்டழகு பொட்டழகு கண்ணழகு. சிங்கார கட்டழகு, செந்தூர பொட்டழகு, கட்டழகு பொட்டழகு கண்ணழகு. இந்த பிள்ளை அந்த சொற்கோஸ் எல்லாம் என்ற பேச அப்படின்னு பம்பு பேசியம் மனசே வசியம் செய்த ஆணழகன். பம்பு பேசியம் மனசே வசியம் செய்த ஆணழகன். வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? பயப்படாத. இந்த பவள மலை பூமியில நிக்கிறான்னா ஆகாசத்துல ஒரு காக்கா குருவி பறக்காது. சரிதா. காக்கா குருவிக்கு கூட உன் முகத்தை பார்க்க கன்றாவியா இருக்கும் போல இருக்குது. தாம்பர போல இருந்த என் தலைமையில அன்னைக்கு கல்ல தூக்கி போட்டியே, தகுமா தகுமா. அடச்சி, வாயமுடு. நீ வேற பாடுறியா? ஏயா இப்ப எங்க வந்த நீ?
ஒரு கடுதாசி கொண்டு வந்திருக்கேன். கடுதாசியா? யாருக்கு? உங்க பண்ணையார் மகனுக்கு. யார் எழுதுனது? எங்க சின்ன பொண்ணு தங்கம்மா. அடா கடவுளே, இது என்ன கூத்து? கூத்தா? எங்க நடக்குது? உன் தலை மேல. அட விஷயத்த கழியாண்ணா, எங்க சின்னையாவும் என்கிட்ட ஒரு கடுதாசி கொடுத்து உங்க தங்கம்மா கிட்ட கொடுக்க சொன்னாரு. தெரியாதனம். தபார், சண்டைக்காரன் விட்டு பிள்ளைங்களே ராசியா போகும்போது நமக்குள்ள எதுக்கு பிள்ளை விவகாரம்? தள்ளு. ஆமா, ஒரு ராசி என்ன? சிம்மராசி. அதான் இப்படி சேர்ற. ராசி என்ன? கன்னி ராசி. ஐயா, அதான் இப்படி பயந்து தவிர. இந்தா எங்க சின்ன ஒருத்த கடுதாசி, இத வச்சுட்டேன், எடுத்துக்க. இங்க இங்க இன்னும் முழிக்கிற அந்த கடுதாசி உன் கையால என் கைக்கு வரணும். வராட்டா? இந்த கடுதாசி உன் கைக்கு வராது. கையோடைய ரொம்ப கோச்சிக்கிறிய. நாங்க ஒண்ணும் கோச்சுக்கல, நீங்க போய் கடுதாசி கொடுங்க. ஒண்ணு எனக்கு முடிவு சொல்லாத போறியே, அதுக்காக தான் உன்னை நிறுத்துறேன். அவளா முடிவா சொல்றேன், இன்னமே நீ சிரிக்காது. ஏன் பாவாயே? சிரிச்சுன்னா உன் மூஞ்சி அவ்வளவு நல்ல ஐயா. பட்டணத்தையா கொடுத்த கடுதாசிய தங்கம்மா கிட்ட கொடுக்கும்போது யாராவது பாத்துட போறாங்க. அப்புறம் தெரிஞ்சது உன் தாமரத்துல காணாது. அது மாதிரி தான் நான் கொடுக்குற கடுதாசியும் பண்ணையாருக்கு தெரியாம பட்டத்தையா கிட்ட கொடுத்துடு. அப்புறம் யாராவது பாத்துட்டாங்க, நீ நானும் புரிச்சம் புஞ்சாரியா வாழ முடியும். கண்ணத்துல எடுக்காத, பல்லு ஆட்டம் கட்டுறது. சிரிக்காத. அந்த பாவாயே என்றாரு என்றா சேத்துல யாரு கொடுத்தா? பண்ணையாரமாவ. யாருக்கு? தண்ணி விசுவாசம் கெட்ட பையன். உன்னை வேலைக்கார பையன் மதிக்காம என்ற கூட பிறந்த மாதிரி நினைச்சனே, அதுக்கு என்றா நீ நல்லா இருப்பியாடா? நீ ஏடா அம்மா என்றா சொல்லியிருக்காங்க, அம்மா என்றா சொல்லியிருக்காங்க, போய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. செய்வியாடா? இனிமே செய்வியாடா? செய்வியாடா? கொடுக்க இந்த கடுதாசி விஷயத்துல உன்னை பொலி போட்டு போடுவோம். பொலி ஓடுறா, வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடுறா. எங்க போறது? அம்மகிட்டே போய் நேரா விஷயத்தை சொல்லி போடுறதா, இல்ல தங்கச்சிக்கிட்டே தனிச்சு கேட்டு போடுறதா? ஐயோ என்ற மானமே போச்ச கடவுளே. நான் எப்படி தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு ஊர்ல மனுஷனா உலாத்துறது? படிக்க ரங்கம். ரெங்கம்மா ஃபர்ஸ்ட் பேர். ரெங்கம்மா, உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலான்னு வந்தேன். என்னங்க? எனக்கு சொல்றது எல்லாம் என்ற பிறந்த ஒரு சமாச்சாரம். என்ன விஷயம்? ரெங்கம்மா, ஒரு கடுதாசி கொடுக்குறேன், அதை படிச்சு என்கிட்ட மட்டும் சொல்றியா? பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு அப்படின்னு அப்பா கிட்ட கோமா சொல்லல? தப்புதான். இந்த கடுதாசி என்கிட்ட படிச்சு சொல்லி போட்டு அதோட நீயும் விஷயத்தை மறந்துடு. உன்ற அப்பா கிட்ட இந்த கடுதாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி போடாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தோட மானம் மறுவாதி எல்லாம் இந்த கடுதாசியில தான் தொக்கி நிக்குது. அப்படி என்னங்க கடுதாசி? அதை என்ற வாயால வேற சொல்ல சொல்றீங்க. சொன்னா தானுங்களே புரியும். ரெங்கம்மா, என்ற பிறந்தவ இந்த பண்ணையார் மகனுக்கு ஒரு கடுதாசி எழுதியிருக்கான். அந்த பையன் இவளுக்கு வதலுக்கு ஒரு கடுதாசி எழுதியிருக்கான். அதான் இந்த கடுதாசி. இத கொஞ்சம் விலாவரியா எனக்கு படிச்சு சொல்ல. பாத்தியா, படிச்ச பையன் பத்திரமா கடுதாசிய பையுக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கான். அன்பே, ஆசையின் ஜோதியே என்ற இது என் உள்ளத்தை கவர்ந்த ஓவியமே. எதுக்குள்ள என்ன பாக்குற? கடுதாசி பாரு. முடிவாக சொல்லுகிறேன். நீ ஒண்ணுத்தையும் சொல்ல வேணாம், கடுதாசிய படிங்கிற. நான் சொல்லலைங்க, இதுல அப்படி எழுதிருக்கு. என்னத்தை எழுதிருக்கு? நெஞ்சத்திலே நீ இடம் பெற்ற பிறகு ஒரு நாள் ஒரு வேளையாவது உன்னை பார்க்காவிட்டால் என் மனதிற்கு அமைதி இல்லை. சாமி, இந்த பட்டணத்து படிப்பு என்னென்னத்தை எழுத சொல்லுது பாத்தியாவுல? நீ படி. உன்னை இனிமேல் தினமும் சந்திப்பதற்கு ஏன் சும்மா பார்க்கிறாய்? அட யாருல கேக்குற? நான் கேட்கலீங்க, இந்த கடிதாசில எழுதினவங்க அப்படி கேக்குறாங்க. கேப்பான் கேப்பான். இனி எப்படி கேக்குறான்னு நான் பாக்குறேன். நீ என்ன பார்க்காம மேல படி. படிக்கிறேன். இல்லற வாழ்க்கைக்கு என் தந்தை எனக்கு எதிரி, உன் தமையன் உனக்கு வைரி. இனி நமது முடிவை தீர்மானிக்க வேண்டும். வழக்கப்படி சந்திக்கும் மண்டபத்திற்கு 8 மணிக்கு மேல் வரவும்.
இறுதியாக எல்லா விஷயத்தையும் பேசி விடலாம். தவறாமல் இப்படிக்கு அருமை கண்ணு. வரமுறை கட்டமை வயசுக்கு பொண்ண விளக்கு வச்சோன்ன வீட்டை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு என்ன துமுறு. பண்ணையார்மா வேணா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சான் போல இருக்கு. என்ற உறந்தவளை மயக்கி நடுத்தருவில் நிக்க வைக்கிறதுக்கு நான் அவளுக்கு என்ன தப்பு அட தின்ற சோத்துல மண்ணைய அள்ளி போட்டேன். ரங்கம்மா பாத்தியா, வேகாத வெயில்ல மாடா உழைச்சு என்ற பிறந்தவளை பட்டணத்துல படிக்க போட்டதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. சரி இருக்கட்டும், படிச்ச வயலை பார்த்து என்ற பிறந்தவளை அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழி செய்யணுமோ அப்படி செஞ்சு போட்டு வர்றேன். என்னங்க எங்க போறீங்க? ரங்கம்மா, இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. நாளைக்கு பொழுது விடிஞ்சோட என்ன நடந்துச்சுன்னு நீயே தெரிஞ்சுக்க. வேண்டாங்க, வாலிப பருவத்துல ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம இருந்தா மனசுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இப்பதானுங்க எனக்கு கூட புரியுது. அவங்க பேர்ல தப்பு இல்லைங்க, அவங்கள பிரிக்காதீங்க. ரங்கம்மா, அந்த சர்க்கோசெல்லாம் என்ற கிட்ட காட்டாத. என்ற எதிரி வயசுல பிறந்த வயலுக்கு என்ற பிறந்தவன் மாலை போடுறதா? உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னு தானே எங்க அப்பா சொன்னாரு. அப்பனுக்கு சண்டைக்காரனா பிள்ளைக்கு சிலையிலக்காரனா? அதெல்லாம் மறந்துடுங்க. எதையும் மறக்க மாட்டேன். அந்த பயலை சும்மாவும் விட மாட்டேன். இருங்க, தப்பு உங்க தங்கச்சி மேலேயே இருக்கும்போது அவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? ரங்கம்மா, கோவிக்காதீங்க. என்ன தடுக்காத. வீணா கெட்டவருங்கிற பேரை வாங்காதீங்க. பாரு ரங்கம்மா, உன்னை பழையபடி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த கடுதாசி சமாசாரமா யாருகிட்டையும் ஒரு வரி பேசி போடாது. என் காரியத்திலையும் குறுக்க வராது. ரொம்ப கோபக்கார. என்னங்க, என் பேச்ச கேளுங்க.